அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த 2 துவாக்களை மட்டும் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதிலிருந்து ஈஸியாக உங்களை வெளியே வந்துட முடியும். இந்த துவாக்களை நீங்கள் தொடர்ந்து ஓதி வரும்போது ஒவ்வொரு துவா ஒவ்வொரு பலனை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த 2 துவாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கஷ்டம், நோய் நொடிகள், கடன், வறுமை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இதுலேருந்து வெளியவே வர முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கை சொல்லிட்டு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த 2 துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த துவா இது. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் 3 நபிமார்கள் இந்த துவாக்களை ஓதியுள்ளார்கள். அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இன்றளவும் பேசப்படுகிறது, குர்ஆனில் வரலாறாக உள்ளது. நமக்கு என்ன ஒரு தேவை ஏற்பட்டாலும் சரி, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டியிருந்தாலும் சரி, முதல்ல நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் உதவியை தேடுவது. ஃபஸ்ட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும். யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை காப்பாற்று சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டுட்டு பிறகு அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வின் உதவியின்றி நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. அதை முதல்ல நல்ல மனசில் பதிய வச்சுக்கிங்க. அது சின்னதாக இருக்கட்டும் இருக்கட்டும், உங்க கஷ்டம் முதல்ல அல்லாஹ் கிட்ட கேளுங்க. பிறகு நீங்க மற்ற முயற்சிகளில் ஈடுபடணும். ஒரு காரியத்தை அல்லாஹ் கிட்ட முழுசா நீங்க ஒப்படைக்கணும். உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு துன்பம் கஷ்டம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட முழுசா ஒப்படைக்கணும். ஏன்னா அவனை விட நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு யாராலையும் முடியாது, நமக்கு உதவி செய்ய வேறு யாராலையும் முடியாது. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட உதவியை கேட்கணும். 3 நபிமார்கள் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் அப்படி சொன்னல, அந்த 3 நபிமார்களுமே முதல்ல அல்லாஹ் கிட்ட நம்பிக்கை வச்சாங்க. எப்படி இதுல இருந்து விடுபட போறோம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அல்லாஹ் என்ன காப்பாத்துவான் அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் கிட்ட உதவியை தேடினாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் ஃபிரௌன் ஒரு பெரும் படையோட துரத்திக்கிட்டு வரான். பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். நிறைய குதிரைகள் பெரும் படையா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா போறாங்க. போனா எதிர்க்க கடல் நிக்குது, பின்னாடி ஃபிரௌனோட பெரிய படை. இப்படி போனா கடல், பின்னாடி ஃபிரௌன் இருக்கான். அப்ப எப்படி அவங்களால தப்பிக்க முடியும்? அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்தவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலையும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு காலம் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு சொல்றாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவி வந்தது. எப்படி வந்தது? கடலையே பிளந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், கண்டிப்பா அல்லாஹ் நம்ம காப்பாத்திடுவான், இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம காப்பாத்திடுவான்னு தெரியும். ஆனா எப்படி காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெரியாது. அதே போலதான் நாமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு கேட்கணும். கண்டிப்பா இந்த பிரச்சனை தீர்ந்துடும், நான் அல்லாஹ் கிட்ட நான் கேட்கிறேன், அல்லாஹ் கண்டிப்பா தீர்த்து வைப்பா சொல்லிட்டு முழு ஒரு நம்பிக்கையோட நம்ம கேட்கணும். ஆனா நம்மளுக்கு தெரியாது அது எந்த முறையில சால்வ் ஆகும் சொல்லிட்டு அல்லாஹ் மற்றது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க. நம்மளாம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டா என்ன பண்ணுவோம்? ஆனா அவங்க கொஞ்சம் கூட பயப்படாம என் ரப்பு என்ன காப்பாத்துவான் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க. முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வச்சாங்க. அல்லாஹ் எப்படி காப்பாத்தினா? அந்த நெருப்புக்கே கட்டளை இட்டான், நீ நெருப்பே நீ குளிர்ந்துடு அப்படி சொல்லிட்டு. ஒரு சின்ன ஒரு ரோமம் கூட, அதாவது கையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரோமம் கூட பொசுக்கவில்லை. நெருப்பு அந்த அளவுக்கு குளிர்ந்து போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஜாலியா அந்த நெருப்பு குடத்துல இருந்தாங்க, எந்த கஷ்டமும் அனுபவிக்கல. அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றினான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில இருக்கிறாங்க.
பின்னாடி ஃபுல்லா எதிரிங்க வந்து இவங்க 2 பேரை துரத்திட்டு வராங்க. அப்போ மேல எதிரிகள், கீழே அந்த குகையில இவங்க இருக்கிறாங்க. எதிரிகள் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டா போதும் தெரிஞ்சிடும், இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் சொல்றாங்க, நபி அவர்களே, இப்போ நம்மளை எதிரிகள் பார்த்து விட்டா என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான், கண்டிப்பா பார்த்துப்பான், அவன் பாதுகாவல்களில் மிக சிறந்தவன் சொல்லிட்டு நபி அவர்கள் ரொம்ப மன உறுதியோட நம்பிக்கையோட சொல்றாங்க. அதன்படி அல்லாஹும் அவர்களை காப்பாற்றினான். இப்படி இந்த 3 நபிமார்களும் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு துவா கேட்டாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு வந்தது. அதுல ஒரு 2 துவாவை தான் நான் சொல்ல போறேன். மிக மிக சிறப்பான துவாக்கள் இந்த 2மே, முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு ஓதக்கூடிய துவாக்கள். இந்த துவாக்களை நீங்க அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி, இந்த 2 துவாக்களை அதிகமா ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி விரைவாக வரும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நொடியில தீர்த்துடுவான். அந்த 2 துவாக்கள் என்ன சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியுள்ளார்கள். அந்த துவா என்னன்னா, ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவாக்கள்ல இதுவும் ஒன்று. காலையில் ஒரு 7 முறை, மாலையில் 7 முறை இந்த துவாவை ஓதி வரும்போது அவங்க விரும்புகிறத அல்லாஹ் தருவான். அன்னைக்கு முழுக்க ஒவ்வொரு தினமும் ஓதிட்டு வரும்போது அவங்க நாட்டம் நிறைவேறும். காலை மற்றும் மாலை இந்த துவாவை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த துவாவை உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 2 துவாக்களை ஓதல. ஆனா இந்த துவாக்களோட பொருளோட அர்த்தத்துல தான் அல்லாஹ் கிட்ட அவர் உதவி தேடினார்கள். அதாவது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து உதவி தேடினார்கள். இந்த 2 துவாக்களோட இருக்கிற அந்த மீனிங்கை நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவனை தவிர நம்ம காப்பாற்றக்கூடியவன் யாருமே இல்லை சொல்லிட்டு முழுசா ஆழமா நம்ம உணர்ந்து அவன் கிட்ட உதவி தேடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட துவா இது. இந்த 2 துவாக்களை பொறுத்த வரைக்கும் சும்மா நீங்க மேலோட்டமா ஓதுனா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க முழுசா உணர்ந்து ஓதணும். முழுக்க முழுக்க அல்லாஹ் கிட்ட உங்கள் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைச்சு நீங்க ஓதணும். கண்டிப்பா என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையுடன் ஓதணும். மற்றவங்க கிட்ட உதவி கேட்டுட்டு ஒரு சான்ஸ் இருக்கும், அதாவது இது ஆகும் இது ஆகாது சொல்லிட்டு ஒரு சான்ஸ் இருக்கும். அது எல்லாம் முடிஞ்சுட்டு வந்துட்டு அல்லாஹ் கிட்ட நீங்க உதவி கேட்க கூடாது. முதல்ல எவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, முதல்ல அல்லாஹ் கிட்ட போய் இந்த 2 துவாக்களை ஓதி கேளுங்க. உது செஞ்சுக்கிங்க, ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து இந்த 2 துவாக்களையும் உங்களால எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதி அழுது கேளுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த துவாவை ஓதி அழுது கேளுங்க. நிச்சயமா எந்த பிரச்சனைக்காக இந்த துவாவை ஓதி கேட்குறீங்களோ அல்லாஹ்வின் உதவி அந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து வைக்கும். அவனுடைய உதவி உங்களுக்கு வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனுபவபூர்வமான ஒரு துவா இது. அதனால உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 துவாக்களை எப்போதுமே விட்டுடாதீங்க. அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற துவாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். 2வது துவாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 10 தடவை ஓதுனா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஆனால் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இது உதவும். எவ்வளோ பெரிய துன்பம் கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு பயம் இருக்காது, ஒரு நம்பிக்கை வரும். என்கிட்ட இந்த 2 துவாக்கள் இருக்கு, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், நிச்சயமா அவன் எனக்கு உதவி செய்வான், இதிலிருந்து என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். இதன் மூலமா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் ஈஸியா நீங்க வெளியே வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ்.
அனைத்து நிலைகளிலும் முழுக்க முழுக்க அல்லாஹை சார்ந்து அவனின் உதவியை வெற்றியை பெறும் கூட்டத்தாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.